ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் கிரேடுக்கு செகண்ட் பேப்பர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட் அஃபிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம், என்ன மாதிரி வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை 2வது தாள். ஓகேங்களா, 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. ஓகே, எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னா 100 மார்க்குக்கு. என்ன மெத்தடில் நடக்க போகுது அப்படின்னா சீனிவாச ராவ் முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுருக்கெழுத்து படிவத்தை விரிவெழுத்தில் எழுதுதல், இதுதான் லித்தோகிராஃபி. இதுக்கு வந்து 30 மார்க்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் லாங் ஹேண்டில் எழுதணும், சரிங்களா. ஸ்ட்ரோக்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. தென் சுருக்கெழுத்து விதிகள் அடங்கிய கேள்விகள். ஓகே, சாப்டர் 20, அத்தியாயம் 20, எண்களும் பேச்சை எடுக்கும் முறையும், அது வரைக்கும் எக்ஸசைஸ் 61 வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க, சரிங்களா. எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம், ஆனால் 40 மார்க்குக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தா கொக்கி நேர்கோடு மற்றும் வளைவு கோடுகளுக்கு எவ்வப்போது எழுதப்படுகிறது, எவ்வப்போது எழுதப்படாது என்பதை தக்க எடுத்துக்காட்டுகளுடன் கூறுக. தா கொக்கி சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆரம்பத்திலும் நடுவிலும் பெரிய சுழியை பயன்படுத்தும் முறையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. பெரிய சுழி சாப்டர்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நேரம் மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தா வா ஷா மாற்று உருவங்களை பயன்படுத்தும் முறையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. மாற்று உருவங்கள் சாப்டர்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆயுத எழுத்தை பயன்படுத்தும் முறையை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 10 மார்க். அதுக்கப்புறமா பாதியாக்கப்பட்ட கோடுகள் மற்றும் இரட்டிக்கப்பட்ட கோடுகள் எழுதும் இடத்தினை உதாரணங்களுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டபுளிங் கான்செப்டும் ஹாலிங் பிரின்சிபல்ஸும் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் சுருக்கத்தில் இல் இழ் கொக்கி எவ்வாறு எழுதப்படும், சுருக்கத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு 40 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சுருக்கெழுத்தில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விரிவெழுத்தில் எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு 15 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை லாங் ஹேண்டில் கேட்டிருக்காங்க. இது என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தை, இதுக்கு என்ன ஸ்ட்ரோக் எழுதுறதுன்னு சொல்லிட்டு மேலே கேட்டிருக்கேன். இது ஒரு 15 மார்க். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாயம் 20, சரிங்களா. அத்தியாயம் 20 பயிற்சி 61க்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதில் இருக்கிற விதிகள், அதில் இருக்கிற எடுத்துக்காட்டுகள், அதில் இருக்கிற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள், சரிங்களா. இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன் டைம் டவுன்லோட் பண்ணியுமே வந்து பாருங்கள். பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. பேசிக்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்பீட்லாம் நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டில் இந்த மாதிரி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ.